ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன், போட்டி, தலைக்கறி எல்லாமே மிக்ஸுங்க. இது இந்த மாதிரி செஞ்சும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஆடு வெட்டினாங்க. அதனால் வந்து அவங்கக்கிட்ட காசு கொடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி மிக்ஸ்டு கறி கொடுத்துருவாங்க. இப்போ அதை தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து அந்த மட்டன் எல்லாமே வந்து நம்ம க்ளீனாக வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டு விசில் விட்டுறலாம். இது வந்து நான் ஒரு 5 விசில் விடுறேன். 5 விசில் வந்த உடனே நம்ம ஏர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், கறி வந்து வெந்திருக்கு. ரொம்ப குழையில் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் வெங்காயம் போட்டுக்கோங்க. இதில் பட்டை லவங்கம் எதுவுமே நான் இப்போ சேர்க்கல. வெறும் ஆனியன் மாத்திரம் நான் சேர்த்துருக்கேன். ஆனியன் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருப்போம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். சீக்கிரமே வந்து வெங்காயம் கலர் மாறிடும். இப்போ இது கூட நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கீரைலாம் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது வந்து சின்ன ஸ்பூனு, பெரிய ஸ்பூனாக தான் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து இன்னும் நம்ம பட்டை லவங்கம் சேர்க்கலை. அதுக்கப்புறம் தான் நம்ம பவுடரை சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வேக வச்ச கறியை சேர்த்துக்கலாம். சிக்கனாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. மட்டனுன்றதுனால நம்ம வேக வச்சு சேர்க்குறோம். இப்போ இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம தக்காளி பழம் வந்து நம்ம அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 தக்காளி வந்து நம்ம அரைச்சி சேர்க்கலாம். நீங்கள் வேணும்னா முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரைச்சி தான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கறியில் சேர்த்துருக்கோம் வேக வச்சதில், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா அந்த மஞ்சள்தூள் வாசனை வந்து பயங்கரமாக வரும். அதனால் வந்து அளவோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். அதாவது அந்த பட்டை லவங்கெல்லாம் நானே வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். கரம் மசாலா அதை தான் நான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் கறி வேக வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் தான் இது. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், கறியிலையும் சேர்த்துருக்கோம், வெங்காயம் வதக்கும் போதும் சேர்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த சமயத்தில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை வறுவலாகவும் செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக கிரேவி குழம்பு மாதிரி செய்கிறதுனால குழம்பு பதத்துக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம குழம்பு மட்டன் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் ஊற்றலை. கொஞ்சமாக வந்து மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 விசில் விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு
எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் மிக்ஸ்டு கறி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் 2 விசில் வந்தாச்சு. வந்தோடனே நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதை வந்து கொஞ்சமாக ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இது கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வெங்காயம் தக்காளி சேர்க்கும்போது ரொம்பவே திக்காக வரும். நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் இட்லியோடு நான் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம், சுட சுட இட்லியோட. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.